பேக் டு ஹோம் ஒண்டர்ஸ். தேவையில்லாத வேஸ்ட்டு சீடியை எப்படி ஒரு பியூட்டிஃபுல் டெக்கராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையில்லாத ஒரு 5 சீடிஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு சீடியை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் கோட் வந்து பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறமா செகண்ட் கோட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சீடி வந்து ஸ்மூத் சர்ஃபேஸுங்கிறதுனால ஒரு கோட் பெயிண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கலர் டார்க்காக தெரியாது, டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ ஃபஸ்ட் கோட் காஞ்சதுக்கப்புறமா செகண்ட் கோட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 5 சீடிஸையும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் 2 கோட் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். வால் புட்டி இல்லைன்னா ஒயிட் சிமெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட் சிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு கண்டெய்னரில் 2 ஸ்பூன் ஒயிட் சிமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவு ஒயிட் சிமெண்ட் எடுத்தீங்களோ அதே அளவு ஒயிட் க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரெண்டு ஸ்பூன் வந்து ஒயிட் சிமெண்ட் எடுத்திருந்தேன், அதனால் 2 ஸ்பூன் ஒயிட் க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவு சிமெண்ட் எடுத்திருக்கீங்களோ க்ளூ எடுத்திருக்கீங்களோ அதோட பாதி அளவை வந்து தண்ணி எடுத்துக்கணும். 2:1 ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து கட்டி இல்லாமல் ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். அதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு கோன் மாதிரி டைட்டாக ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை வந்து நல்லா டைட்டாக சுற்றினீங்கன்னா மெஹந்தி கோன் பண்ணுற மாதிரி ஒரு கோன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கோன் ரெடி பண்ணிக்கிறேன். அந்த கவரோட எண்டிங்கில் இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் பிரியாமல் இருக்கிறதுக்காக. ஒயிட் சிமெண்ட் பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த ஒயிட் சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து இந்த கோனில் விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஒயிட் சிமெண்ட் பேஸ்ட்டில் வந்து அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணலாம். ஸோ கலர்ஃபுல் கோனாக கூட வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து ஒயிட் கலராக வேணுங்கிறதுனால ஒயிட் சிமெண்ட் மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிராஃப்ட் மிரர்ஸ் எடுத்து தான் நான் இப்போ இதை டெக்கரேட் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன ஷேப்ஸில் வேணால் மிரர்ஸ் எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் மிரர்ஸ் என்கிட்ட இருந்ததால் அதையே யூஸ் பண்ணுறேன். சீடியோட சென்டரில் இந்த மாதிரி பிக் சைஸ் ரவுண்ட் மிரரை வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் சிமெண்ட் கோன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வச்சு இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி க்ளூவை யூஸ் பண்ணி மிரர்ஸ் அங்கங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு கோனை வச்சு நான் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து இந்த சீரீஸில் வந்து போட போகிறேன். சீடியில் வந்து லிப்பான் ஆர்ட் அப்படிங்கிற ஒன்று வச்சு நான் இதை வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதில் போடலாம், உங்கள் சாய்ஸ் தான். ஃப்ளவர்ஸ், டைமண்ட் ஷேப், ரவுண்ட்ஸ் எது வேணால் வச்சு நீங்கள் இந்த சீடியை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணலாம். நான் என்னோடய சீடியை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெட்டல்ஸ் அண்ட் டிசைன்ஸை யூஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணி முடிக்க போகிறேன். கோன் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிரர்ஸை வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். இல்லைன்னா கோனோட அந்த எட்ஜ் பாயிண்டில் வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து கட்டியாக காஞ்சு போயிடும். உங்களுக்கு கோன் டிசைன் போடும்போது வராது. ஸோ அதை நல்லா சுற்றிட்டு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் கோனை வச்சு டிசைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாறி மாறி மிரர்ஸ் அண்ட் கோன்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக இந்த சீடியை நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். சிம்பிள் டிசைன்ஸை யூஸ் பண்ணி தான் நான் இதை டிசைன் பண்ணுறேன். ஸோ ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. அந்த சீடியோட ரவுண்டுக்கு வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி மிரர்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக அந்த சர்க்கிளை கவர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சீடியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் மற்ற சீடிஸையும் நான் டிசைன் பண்ண போகிறேன். இப்போ செகண்ட் சீடியை வந்து நான் வேறு டிசைனில், அதாவது வேறு மாதிரி டிசைன் பண்ணுறேன். நீங்கள் எல்லா சீடிஸையும் ஒரே டிசைனாகவும் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லேயும் பண்ணலாம். நான் வந்து ஒவ்வொரு சீடியும் ஒவ்வொரு டிசைனில் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் சீடியை வந்து நான் வேறு பேட்டர்னில் டிசைன் பண்ணுறேன். உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணலாம். சிம்பிள் லைன்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நான் செகண்ட் சீடியை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சீடி இந்த மாதிரி இருக்குது.
செகண்ட் சிடி வந்து வேறு டிசைனில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 3 சிடிஸையும் டிசைன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். 5 சிடிஸையும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஒவ்வொரு சிடிஸையும் ஒவ்வொரு டிசைனில் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லைட்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த மிரர்ஸ் வந்து லைட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஹேங் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பிக் ஷாப்பர் பேக் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் தேவையில்லாத பிக் ஷாப்பர் பேக் இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கும்ல, அந்த ஸ்டிக்கை தான் நான் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மேலே 3 சிடி, சென்டரில் ஒரு சிடின்னு இந்த மாதிரி தான் நான் அதை ஹேங் பண்ண போகிறேன். கேண்டில் வந்து எடுத்திருக்கேன். அந்த கேண்டிலில் வந்து சிசரை வந்து நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் சிடியில் வச்சா தான் உங்களுக்கு ஹோல் வரும். இல்லைன்னா சிடியில் ஹோல் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிடியில் வந்து ஒரு குட்டி ஹோல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா சிடிஸ்லேயும் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். ஜுவல்லரி மேக்கிங் ஒயர் எடுத்திருக்கேன். அந்த ஒயரை வந்து 2ஆக மடிச்சுக்கிறேன். 2ஆக டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கோட ஒரு பக்கம் வழியாக உள்ளே விட்டு இன்னொரு பக்கம் வழியாக எடுக்கிறேன். ஸோ ஹேங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்காது. இந்த மாதிரி ஹேங் பண்ணலாம். கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் பால்ஸ் வேணால் வச்சு நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணலாம். நான் கோல்டன் கலர் பால்ஸை 2 பக்கமும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 நாட் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஹேங் பண்ணுறதுக்காக கீ செயின் ரிங்கை வந்து டாப்பில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட ஹேங் பண்ணலாம், இல்லை ரிங்கு வந்து அட்டாச் பண்ணாலும் உங்கள் சாய்ஸ் தான். ஸ்டிக் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிறதுனால அதை வந்து கோல்ட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஜுவல்லரி மேக்கிங் ஒயரை வந்து 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கோட கார்னரில் வச்சுட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். 2லேருந்து ஒரு 3 நாட் போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் கோக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்கும். இந்த ஒயரில் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் நீங்கள் அந்த சிடிஸை வந்து நீங்கள் ஹேங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை அளவுக்கு பீட்ஸை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 பீட்ஸை வந்து இந்த ஒயரில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா சிடியில் ஏற்கனவே ஹோல் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த ஹோலில் பேக் சைடில் ஒரு ஒயர், ஃப்ரண்ட் சைடு வழியாக ஒரு ஒயர்னு நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு முடிச்சு போட்டு நீங்கள் இந்த சிடியை வந்து இந்த ஒயரில் ஜாயின் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சிடியை நான் இந்த இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 2 சிடிஸையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். 4th சிடியை வந்து நான் வந்து சென்டரில் இருக்கிற சிடியோட பக்கமாக நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ சென்டரில் இருக்கிற சிடிக்கு மட்டும் நீங்கள் 2 ஹோல் போடணும். இந்த மாதிரி ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற சிடியோட பாட்டமில் 4th சிடியை அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு எப்பவும் போல் சிடியை அட்டாச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த சிடியும் சென்டரில் இருக்கிற சிடியோட அட்டாச் பண்ணிக்கிறேன். கீழே ஹேங்கிங்ஸ் இருந்தால் அழகாக இருக்குங்கிறதால அங்கேயும் ஜுவல்லரி மேக்கிங் ஒயரை வச்சு ஆட் பண்ணிட்டு பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பெல்லை வந்து ஹேங் பண்ணுறேன். நீங்கள் பாம் டேசல் எது வேணால் உங்கள் சாய்ஸ்க்கு ஹேங்கிங்ஸ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ்க்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வேஸ்ட்டு சிடியை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்கர் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இதை ஹேங் பண்ணும்போது லைட்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்கராக உங்களுக்கு இது இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.